ஹலோ ஆல், நமஸ்கார். உங்களில் நிறைய பேர் போன 14ஆம் தேதி காரடியான் நோன்பு கொண்டாடியிருப்பேன். அது ரொம்ப ரொம்ப நிறைய பெண்களுக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு நோன்பு அப்படின்னு சொல்லலாம். எமோஷ்னலி கனெக்டட் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அது ஆந்திராலெலாம் அட்ல தத்தீன் பண்ணுவா, நார்த் இந்தியாவில் கர்வா சௌத்துன்னு பண்ணுவா. இங்கே இருக்கிற முக்கியமாக பிராமின் கம்யூனிட்டியில் காரடியான் நோன்பு பண்ணுறா. மற்ற கம்யூனிட்டியில் என்ன பண்ணுறா, எவ்வளோ பண்ணுறான்னு தெரியல. ஓகே, எல்லா காரடியான் நோன்புகளுக்கும் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் அம்மாக்கள் சொல்கிறது என்னென்னா, கணவனுடைய உயிரை யமன்கிட்ட போராடி திருப்பி கொண்டு வந்தா சாவித்ரி, அதனால் அவளுக்காக நோன்பு பண்ணுறோம். எனக்கும் அதே மாதிரி என் கணவன் என் கூடவே இருக்கணும்னு வேண்டிட்டு நம்ம நோன்பு பண்ணுறோம். இப்படிங்கிறது தான் முக்காவாசி அம்மாக்கள் தன் குழந்தைகளுக்கு சொல்கிறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டின சில விஷயங்கள் நம்ம ஆத்து பெண் குழந்தைகளுக்கு சொல்லலாம், நம்மளுக்கும் சொல்லிக்கலாம். அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒரு சின்ன பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி பார்க்கலாமா? சாவித்ரி கதையில் மற்ற எல்லாரை விட சாவித்திரிக்கு இருக்க ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, சாவித்திரியோட கணவன் சத்யவானுடைய சர்நேமே சாவித்ரி தான். நீங்கள் மற்ற பேரெல்லாம் பார்த்தேன்னா ராதே கிருஷ்ணா, சீதா ராமா, இப்படி தானே இருக்கும். இந்த கதையில் மாத்திரம் சத்யவான் சாவித்ரி அப்படின்னு தான் இருக்கும். அதாவது சத்யவானோட கதையில் சாவித்ரின்னு அர்த்தம் கிடையாது, சத்யவானோட சர்நேமே சாவித்ரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவள் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக கான்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கா. இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய தெரிய வருது. ஒன்று, சாவித்ரி சாவித்ரி விரதம் இருந்து பிறந்தவள், அதனால் அவளுக்கு சாவித்ரிங்கிற பேர். ரெண்டாவது, அவளுடைய அறிவுக்கும் தேஜஸுக்கும் பக்கத்திலே நிற்க முடியாமல், ஆஹா இந்த பெண்ணை டிக்ஷனியத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது, இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் அண்ட் போல்ட் அண்ட் கரேஜியஸ் அண்டு பியூட்டிஃபுல் உமனுக்கு கணவனாகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ராஜாக்கள் சுயம்பரத்துக்கு வந்துட்டு பயந்து ஓடி போய்ட்றான். அப்போது அவள் அப்பா அஸ்வபதி ராஜா சொல்கிறார், அம்மா சாவித்ரி, உனக்கு பிடிச்ச கணவனா நீயே தேர்ந்தெடு, நான் தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சி கூட்டின்னு வரவெல்லாம் சரி வர மாட்டேங்கிறது அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம பெண் குழந்தைகளுக்கு ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஆனானப்பட்ட சாவித்ரிக்கே பொண்ணு பார்க்க வந்துட்டு வேண்டான்ட்டு ஓடி போனவன்கள் இருக்கான்கள். அதுக்கு அர்த்தம் சாவித்ரிக்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு இல்லை, சாவித்ரியோட லெவலில் மீட்டப் பண்ண முடியாத அல்ப பதராக இருக்கிற அந்த ராஜகுமாரர்கள் தான். அப்போது நம்மளை வேண்டான் அப்படின்னு யாராவது சொல்கிறா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நம்மக்கிட்ட குறை இருக்குன்னு இல்லை, நம்ம சாவித்ரி மாதிரி இருக்கும், நம்ம லெவலுக்கு மீட்டப் பண்ண முடியாததுனால தான் அவளால் நமக்கு ஹஸ்பண்ட் ஆக முடியல, இல்லை அவளால் இதை சாதிக்க முடியல அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லலாம். ரெண்டாவது, அஸ்வபதி மகாராஜா மாதிரி நம்ம அப்பா அம்மாக்களும் இவ்வளோ நாள் வரன் பார்த்தாச்சு, இதுக்கு மேலேயும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, இதான் கடைசியாக வரன் அமைஞ்சிருக்கு, குறை சொல்லாமல் ஏற்றுண்டு நீ கழுத்தை நீட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் இந்த ஜென்சியில் சொல்ல முடியாது. நான் சொல்கிறது 30-35 வயசுக்கு மேலே, 30 வயசுக்கு மேலே இருக்கிற பொன் குழந்தைகள்னால் சொல்லலாம். இப்போ இருக்கிற 20களில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் எந்த அப்பா அம்மாவும் சொல்லிட முடியாது. 90s கிட்ஸ்க்கு வேணால் அதெல்லாம் பாசிபிள். நீ கழுத்தை நீட்டு அப்படின்னு எந்த அப்பா அம்மாவும் சொல்லாமல் அஸ்வபதி மகாராஜா மாதிரி உனக்கு சரியான வரனை நீயே தேர்ந்தெடுத்து கொண்டு என்கிட்ட கூட்டிண்டு வா, நான் பார்த்து சரின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற அப்பா அம்மாவாக இருக்கலாம். சாவித்ரி அளவுக்கு கல்வியும் கேள்வியும் அறிவும் திக்ஷண்யமும் உடைய நம்ம வீட்டு பெண்களுக்கு தனக்கான கணவனை தேர்ந்தெடுக்கும் தகுதி இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை? ஓகே. இன்னொன்று, சாவித்ரி கரெக்டாக எங்கே போய் தேடுறான்னா, என்னோடய தைரியத்துக்கு மேட்ச் ஆகணும்னா சத்திரியனாக தான் இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த சத்திரியன் எது போனாலும் தன்னுடைய தைரியத்தை விடாமல், தன்னோட தர்மத்தை விடாமல் இருக்கிறவனாக இருக்கணும். எது இருந்தாலும் எது போனாலும் தனக்குன்னு இருக்கிற தர்மத்தையும் தைரியத்தையும் கைவிடாதவனாக இருக்கணும். அப்படின்னா
ரிஷிகள்லாம் இருக்கா இல்லையா, அந்த தபோவனங்களில் போய் தேடலாம், ரிஷிகுமாரர்கள் எனக்கு சரியாக இருப்பா அப்படின்னு சொல்லி தான் அங்கே போகிறா. அப்படி பார்த்தது தான் அந்த சத்தியவான். அவள் பார்த்தா அவளுக்கு பிடிச்சி போச்சு. அவள் அப்பா கிட்ட வந்து சொல்லும்பொழுது ஆஸ் யூஷுவல் நாரதர் என்ட்ராகி நாரதர் சொல்கிறார், அம்மா இன்னிலேருந்து ஆரம்பிச்சு இதே முகூர்த்தம், அடுத்த வருஷம் இதே நேரம், இதே நாள், இதே டைமுக்கு சத்தியவானுடைய உயிர் பிரிஞ்சு விடும். அதான் அவனுடைய ஃபேட். ஓகே, அவனுக்கு அவ்வளோதான் ஆயுசு, நீ அவனுக்கு எப்படிமா கல்யாணம் பண்ணிப்ப, வேறு யாராவது யோசிக்கலாம் அப்படிங்கிறார். அப்போது சாவித்ரி சொல்கிறா, கொடுத்த தானமும் கொடுத்த மனசும் திருப்பி வாங்கவும் முடியாது, வாங்கவும் கூடாது. ஐ கான்ட் டூ தட். ஒரு செகண்டுக்காவது நான் அவன் எனக்கு கணவனாக சூட் ஆவான், எங்கள் அப்பாட்ட போய் பேசினா எங்கள் அப்பா புரிஞ்சுப்பார் அப்படின்னு நினச்சின்னு வந்துட்டேன் இல்லையா. இப்போ நான் அவன் வேண்டாம்ங்கிறதுக்காக இன்னொருத்தனை கணவனாக என்னால் யோசிக்க முடியாது அப்படின்னு. நீங்கள் இந்த திலகவதி அம்மையார் கதை கேட்டிருந்தேன்னா உங்களுக்கு அந்த இது ரொம்ப மேட்ச் ஆகும். திலகவதி அம்மையாருடைய கதை தமிழில் நிறைய இருக்குது, நீங்கள் அதை படித்து பாருங்க. அப்போது நாரதர் வந்து என்ன பண்ணுறது, சரி நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. இந்த கதை இந்த விஷயம் வந்து சத்தியவானுக்கும் தெரியாது, அவள் அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. சாவித்திரிக்கும் அவள் அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். சாவித்ரி தன்னுடைய எல்லா லக்ஸுரியஸ் ப்ராடக்ட்ஸ், பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு சத்தியவானுடைய மனைவியாக சத்தியவான்கிட்ட என்ன இருக்கோ அதில் வாழறதுக்குன்னு சத்தியவானோட குடிசைக்கு வரா, அங்கே வாழறா. ஒரு வருஷம் ஆறுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. யமனோட கூட நடந்து கூட போய் தன்னுடைய மாமனாருக்கு கண்ணு தெரியாமல் இருந்தது, கண்ணு தெரியணுன்னு, இழந்த ராஜ்யம் திருப்பி கிடைக்கணும்னு, தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் இப்படி யம தர்மராஜா உங்கள் பின்னாடி வந்துட்டேன், திருப்பி நாட்டுக்கு போவேனான்னு தெரியாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்னொரு ஆண் குழந்தைகள்லாம் வேணும் அப்படின்னு கேட்டுண்டது. கடைசியாக எனக்கு சந்ததிகள் வேணும் அப்படின்னு கேட்டுண்டது. அப்போ எனக்கு சந்ததிகள் வேணும்னா சத்தியவான் உயிரை திருப்பி கொடுங்கன்னு யமன்கிட்டே வாதாடி பேச்சு சாதுரியமாக பண்ணி யமன்கிட்டே சத்தியவானோட உயிரை மீட்டுண்டு வந்தது. இதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் சத்தியவான் வந்து 400 வருஷங்கள் உயிரோடு இருந்திருக்கான். ஓகே, நன்னா ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்திருக்கான். சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கா யமதர்மராஜன் ஆசீர்வாதத்தினால. இந்த கதைகளில் இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது நம்ம பெண் குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும்னா, உயிருக்கு உயிரான காதலிச்ச கணவனுடைய உயிரே போச்சுன்னா கூட அச்சோன்னு அழுதுண்டு உட்காராமல், யாரா அது பிடிச்சின்னு போனது, நான் அதோ வரேன், எவனாக இருந்தா என்ன எவனாக இருந்தா என்னன்னு பின்னாடி போனான். இந்த கட்ஸு தான் சாவித்ரி. தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த மாதிரி தைரியமாக இருக்கிறதுக்கும், யமதர்ம ராஜாவாகவே இருந்தாலும் போராடி வாதாடி எதிர்த்து பேசலை, வாதாடினா ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சா, தன்னோட சைடு ஆர்கியூமெண்ட்ஸை வச்சா, பொலைட் அண்ட் சாஃப்ட் டோனில், காய்ச்சி முச்சின்னு கத்தாமல். அப்போது எப்படி பேசினா யமதர்மராஜாவாகவே இருந்தாலும் காரியத்தை சாதிச்சுண்டா இல்லையா சாவித்ரி அப்படிங்கிறத பற்றி. அந்த மாதிரியான அறிவும் திறமையும் இருக்கிற ஒரு பெண்ணை அந்த குடும்பம் எப்படி மரியாதையாக நடத்தித்து. என்னம்மா மாட்டு பொண்ணா வந்திருக்க ராஜகுமாரின்னா அதுக்காக நீ ரொம்ப ஆடுற அப்படின்னு ஒன்றும் மாமியார் அதட்டிடல. இங்கே வந்துட்டியோன்னோ இங்கே இருக்கிற மாதிரி இரு, வாழை ஒட்டை நறுக்கிடுவேன் இல்லைன்னா அப்படின்னு எல்லாம் மாமியார் சொல்லலை, மாமனார் சொல்லலை. ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் ஈகோ காம்ப்ளெக்ஸ் இல்லை. இந்த பொண்ணு வந்து ஓவர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கா, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கா, நம்மளை விட நம்ம உயிரே இவ போட்ட பிச்சை தான், நாளைக்கு பின்ன இவ ஏதாவது நம்மளை சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் காம்ப்ளெக்ஸும் இல்லை. சாவித்ரியாக மிளிறதுக்கு காரணம் அஸ்வபதி போன்ற ஒரு தலை சிறந்த தந்தையால் தான். இருக்கிறவன் கழுத்தில் தாலி கட்டுவாம்மா, வாயை முடிந்து தலையை நீட்டு அப்படின்னு அஸ்வபதி சொல்லலை. நீ தாம்மா உயிர் பிச்சை போட்ட, அதுக்காக என்ன உனக்கு நான் டெய்லி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்கல. மாமனார் மாமியார் கொடுமைப்படுத்தலை. அதனால் சாவித்ரியாக மிளிர்ந்தா. இந்த நம்ம நாட்டில், இந்த பாரத பூமிங்கிற புண்ணிய தேசத்தில் பிறக்கிற முக்காவாசி பெண்கள் சாவித்ரி தான் பிறக்கிறா. முக்காவாசி பெண்கள் சாவித்ரியாக தான் பிறக்கிறா. ஆனால் பிறந்த குடும்பமும் வாக்கப்பட்ட குடும்பமும் சாவித்ரிக்கு அமைஞ்ச குடும்பமாக இல்லாத ஒரே தோஷத்துக்கு சாவித்ரியாக மிளிர முடியாமல் போயிடுறான். இது சாவித்ரி நோன்பு பண்ணுற எல்லா அம்மாக்களும் பெண் குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க.
பெண் குழந்தைகள் வந்து அடிமையாக இருக்கிறதுக்கு பேர் நன்னா சமத்தாக இருக்கிறதா அர்த்தம் கிடையாது. பெண் குழந்தைகள் தைரியமாக இருக்கிறதுக்கு பேர் குரலை ஒசத்தி எல்லாரையும் அதட்டுறது கிடையாது. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு அழகான, ரொம்ப ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் அட் த சேம் டைம் கரேஜியஸ் ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்குது. கூல் ஹெடடோடு இருக்கிற அந்த ஆட்டிடியூட், அதுதான் சாவித்திரியோட ஆட்டிடியூட். இதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன் நான், நம் பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக. தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கும் தகுதி அவளுக்கு எப்போ வந்ததுன்னா, எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்தது. நம்ம குழந்தைகளுக்கு எது சரி எது தவறுன்னு காமிச்சு கொடுத்துட்டா போகிறோம். கடைசி வரைக்கும் டெய்லி ஃபோன் பண்ணி இத்தை பண்ணியா அத்தை பண்ணியா இது பண்ணியா அது பண்ணியான்னு நம்ம போட்டு அந்த குழந்தையில டார்ச்சர் பண்ணவே வேண்டாம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், எல்லாமே அப்ரிங்கிங்கில் தான் இருக்குது, வளர்ப்பில் தான் எல்லாமே இருக்குது. ஒத்துக்கிறேலாம் இல்லையா?